நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து வேலனுக்கு வந்து ஆதரவா வந்து கோர்ட்ல இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சாட்சி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வேலன் வந்து வள்ளிக்கு வந்து கணவரா மாறுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து நம்ம வேலன் இருக்காங்கல்ல, வேலனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இவங்களையும் கூட்டு போகிறாங்க. நம்ம வள்ளியையும் கூட்டு போக வந்து போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வேதா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வள்ளி, நீ போய் சொல்கிற முடிவில் தான் உங்கள் அப்பா மேலே வந்து நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய போகுது. நீ போய் வந்து வேலனுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லியே ஆகணும். அப்படி சொன்னால் தான் உங்கள் அப்பாவுக்கு நீ செய்கிற நன்றி கடனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அமைதியாகவே இருக்காங்க. என்ன யோசிக்கிற, போய் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட வந்து இவரும் போய்கிட்டு இருக்காரு. நம்ம ரஞ்சித்தும் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் வெளியில் தெரிஞ்சு பெரிய அமைச்சரோட பொண்ணுல அதனால் அங்கே பார்த்துக்கிட்டோம்னா கோர்ட்டில் பயங்கரமான ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாமே வந்து கூட்டமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளியும் ரஞ்சித்தும் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இறங்கின உடனேயுமே வந்து கூட்டமாக வந்து ரெண்டு பேர்த்தையுமே வந்து மறிச்சிடுறாங்க. மறித்த உடனேயுமே எல்லோரும் கேட்குறாங்க, சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, கோர்ட்டுக்குள்ளே போய் என்ன சொல்ல போகிறீங்க, அந்த வேலன் வந்து உங்கள் கழுத்தில் வந்து தெரியாமல் தாலி கட்டிட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், நீங்கள் போய் வந்து வேலனுக்கு சப்போர்ட்டாக பேச போகிறீங்களா, இல்லைன்னா அவரை எதிர்த்து பேச போகிறீங்களா, சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வள்ளி வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ரஞ்சித் தான் பேசுகிறாரு. ஏங்க அமைதியாக இருங்க, உள்ளே போய் அவங்க சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லுவாங்க, தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து வள்ளியை வந்து வழி மறிச்சிடுறாங்க. வள்ளி ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளிக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏம்மா, எல்லா பிரச்சனையும் காரணம் நீதாம்மா, உன்னை நல்லவ, என் கல்யாணத்தை வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அங்கே கூப்பிட்டு வச்சதுக்கு நீ எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் வள்ளி, நான் உன்னை நல்லதுக்கு தான் பண்ணேன், அது உனக்கு இப்போ புரியலைனாலும் அது போக போக கண்டிப்பாக உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நல்லதுக்கு தான் செஞ்ச, போமா, நீ உன்னை நம்பினதுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, முடிஞ்சு போச்சு, இப்போ சொல்கிறத கேளு, நீ வேலனை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ போறியோ வாழலையோ அது ரெண்டாவது பட்சம். ஆனால் இப்போ போய் நீ சொல்கிற வார்த்தை தான் வேலனை வந்து காப்பாற்றும். வேலனோட உயிரே வந்து அங்கே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க வந்து வேலனை வந்து தீர்த்துக்கிட்டுறதுக்காகலாம் பிளான் போட்டாங்க. கடைசியில் நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. வள்ளி வந்து அமைதியாகவே இருக்காங்க. ஒழுங்காக போய் நீ வேலனுக்கு வந்து சாதகமாக சாட்சி சொல்லிடு, இல்லைன்னா வேலனோட உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜானகி வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. உள்ளே அதுக்கு எடுத்து வந்து கூப்பிட்டு விட்றாங்க. ஜட்ஜு வந்து வாங்க வேலன் சொல்லவுடனே வேலன் வந்து வந்துடுறாங்க. அங்கிட்டு வந்து வள்ளியை கூப்பிட்டு விட்றாங்க. வள்ளியை வந்துடுறாங்க. அப்போ வந்து அங்கே கேட்குறாங்க, நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கட்டாய தாலி கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்துக்கிட்டா வேலன் வந்து சொல்கிறாங்க, ஐயா இல்லைங்க ஐயா, நான் அந்த பொண்ணோட சம்மதத்தில் தான் நான் வந்து தாலி கட்டினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் நானும் லவ் பண்ணோம் அப்படி இப்படின்னு வந்து கோர்ட்டில் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜட்ஜு வந்து இவங்ககிட்ட கேட்காங்க வள்ளிக்கிட்ட, ஏமா அந்த பையன் வந்து உங்கள் சம்மதத்தோடு தான் தாலி கட்டினே சொல்கிறான், அதெல்லாம் உண்மையாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் கோர்ட்டில் வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது கேட்டவொடனே ரஞ்சித்துக்கும் வேதாவுக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.